சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிராமப்புற மாணவர்கள் அதிகளவில் உயர்கல்வி பெறும் வகையில் 2025-26 கல்வியாண்டில் மேலும் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அன்புமணிக்கு பக்குவம், தலைமை பண்பு இல்லை. 35 வயதில் அவரை மத்திய அமைச்சராக்கியது நான் செய்த தவறு என்றும், கட்சி பிரச்சினை பற்றி பேசிய தாய் மீது பாட்டிலை வீசி எறிந்தார். பலத்த கடா என் மார்பில் பாய்ந்து விட்டது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நல்லவர்களையும் நம்பிக்கையானவர்களையும் ஊழலற்றவர்களையும் தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கம் தெற்கு சிவன் கோவில் தெருவை சேர்ந்த சாந்தி என்ற பெண் பிற்பகல் வீட்டிலிருந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ஓடவிட்டுள்ளார். அளவுக்கு அதிகமான துணிகளை போட்டதால் திடீரென மிஷினில் பழுது ஏற்பட்டு மின் கசிவால் திடீரென தீப்பற்றியுள்ளது. வாஷிங் மிஷினில் ஏற்பட்ட தீ முழுவதும் பரவி வீட்டில் உள்ள கட்டில், பீரோ, ஏசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களிலும் பற்றி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதைத் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த வாஷிங் மிஷின் வெடித்து சிதறியதால் வீடு முழுவதும் தீ பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அசோக் நகர் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மையினர் மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறார் என்று தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண் கூறியுள்ளார். சென்னை செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பாராட்டி கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்கு முன்னதாக பேசிய விஜய், அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் வண்டி வண்டியாக பணத்தை கொட்டுவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வரலாறு என்பது விஸ்வகுருவின் வீட்டு சரக்கல்ல என்று ஒன்றிய அரசுக்கு சு. வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு நடத்தப்படும் பாராட்டு விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றன. சென்னை அருகே செங்குன்றத்தை அடுத்த விலாங்காடு பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இதனால் அவர் பாடியநல்லூர் சுங்காச்சாவடி அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்றார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறியதால் அந்த அறைக்குள் சென்றார். தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க வந்த இந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியா நாட்டில் QC இன்ஸ்பெக்டர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் அதிகளவில் உயர்கல்வி பெறும் வகையில் 2025-26 கல்வியாண்டில் மேலும் 4 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இன்று 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விமானம் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலத்தை கேட்டு மிரட்டியதாக திமுக MLA-வின் அண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் திமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கட்சி தலைமையால் நீக்கப்பட்டுள்ள சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் எய்ட்ஸ், புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய மருத்துவத்தின் மாநில மருந்து உரிமம் வழங்கும் அலுவலர் OR மானெக்ஸா எச்சரித்துள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலாகியுள்ள இந்திய நிறுவனங்களின் 4ஆம் காலாண்டு நிதிநிலை முடிவுகள் சீசன் அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டுள்ளது. இதனால் ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 2 இலக்கங்களில் வெளியாகி கொண்டிருந்த முடிவுகள் தற்போது ஒரு நாளைக்கு ரூபாய் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் முடிவுகள் என வெளிவந்து கொண்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரி அருகே மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டல்ஸ் குவாரியில் பாறை சரிந்து 6 பேர் பலியானது குறித்த விசாரணை முடிவை மாவட்ட நிர்வாகம் வெளியிடாமல் குவாரிக்குள் போட்ட கல்லாக கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. நகைக்கடன் குறித்த ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் கூட்டுறவு வங்கிகளை வெகுவாக பாதிக்காது என்று அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். பழைய புத்தக கடை போல அரசு நூலகங்கள் செயல்படுவதாக தமிழக பாஜக செயலாளர் SG சூர்யா விமர்சனம் செய்துள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்க மத்திய மாநில அரசுகள் நெல் கொள்முதல் செய்கின்றன. இத்திட்டத்திற்காக அரசுகள் பெரும் தொகையாய் செலவிடுகின்றன என கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற மதுரை கிளை வாணிப கழக மேலாளராக பணிபுரிந்தவரின் சஸ்பெண்ட் காலத்தை விடுப்பு காலமாக கருத உத்தரவிட்டது. எவரெஸ்ட் சிகரத்தில் 5364 மீட்டர் உயரமேறி சாதனை படைத்த திருநெல்வேலி பள்ளி மாணவி துணை முதல்வரிடம் வாழ்த்து பெற்றார். திருநெல்வேலியை சேர்ந்த 6 வயது பள்ளி மாணவி லலித் ரேணு இவர் தனது தந்தை ஸ்ரீதர் வெங்கடேஷுடன் சேர்ந்து மலையேற பயிற்சி பெற்று வருகிறார். சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட 50 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கும் மையங்களை விரைவில் திறக்க சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது.
கர்நாடகாவில் கமலுக்கு எதிராக கன்னட அமைப்புகள் போராடும் போது தமிழகத்தில் அவருக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்காதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வுகளான காய்கறி கண்காட்சி, மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி மற்றும் பழ கண்காட்சி ஆகியவை நிறைவு பெற்றுள்ளன. இந்நிலையில் இறுதி நிகழ்ச்சியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டு முதல் முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்க உள்ளது. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும், இல்லையேல் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் போட்டியிட விரும்பும் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்குங்கள் என மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். பிரபல நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், தலைவர்கள், திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்பந்த முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக எதிர்க்கட்சித் தலைவரை திமுக பெண் உறுப்பினர் கன்னத்தில் அறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் ரூபாய் 572 கோடி திட்டங்களை, நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 499 கோடி திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திருமணமான அரசு பெண் பணியாளர்களுக்கு ஓராண்டு காலம் சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுமுறையை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாத நிலையில் திமுகவுக்கு எதிராக எத்தனை அணிகள் உருவானாலும் வீழ்த்துவோம் என திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான அமைச்சர் இ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஆர்சிபி கப் ஜெயிக்கலைனா கணவரை விவாகரத்து செய்வேன் என்று பெங்களூரு பெண் ரசிகை சபதம் செய்தது வீடியோ வைரலாகி வருகின்றது. சோகத்தின் உச்சம் பஞ்சாப் தோல்வி, கண்ணீர் ததும்ப பிரீத்தி சிந்தா கொடுத்த ரியாக்ஷன் வைரலானது. IPL வரலாற்றில் பெங்களூரு அணி மகத்தான சாதனை படைத்தது. தங்கம் விலை இன்று சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ஒரு சவரன் 71,360 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ஒரு கிராம் 8,920 ரூபாய்க்கும் விற்பனையானது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 17 மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நீலகிரியில் தொடர் மழையால் காட்டேரி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர், மறுபுறம் மலைகளின் பள்ளத்தாக்குகளில் மேகமூட்டங்கள் தவழ்ந்து செல்வது பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் 5வது நாளாக நேற்று குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 5 மாவட்ட மக்கள் உஷார் என்றும், கனமழை வெளுத்து வாங்கப் போவது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குமரியில் கனமழை காரணமாக காளிகேசம், கீரிப்பாறை பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஜூன் 4ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.